குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கணும், அதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனாலும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. ஒரு பீட்ரூட் தோலை சீவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அடித்து வச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது 2 நிமிஷம் இருக்கட்டும். உருளைக்கிழங்க நல்லா உப்பு சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிக்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இதை ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை கையை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டோன்னா அழகாக ஷேஃபாக சூப்பராக ரெடி ஆயிரும். இதை ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு ஒன்றொன்னா இதில் வச்சு இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.